அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியோடைய முழு பெயர் ஓமந்தூர் பொற்குடையார் ராமசாமி ரெட்டியார் அப்படின்னு சொன்னது இவருடைய முழு பெயருங்க. சரிங்களா? இவரை தாடியில்லா பெரியார் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். காரணம் என்னன்னா, பெரியாருடைய சமூக சீர்திருத்தங்கள் போலவே இவரும் பாத்தீங்கன்னா நிறைய சமூக சீர்திருத்தங்களை செஞ்சிருக்கிறார். இவருடைய ஆட்சி காலத்துலதான் பல்வேறு சட்டங்கள் நடைமுறை ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப இவருடைய சாதனைகளை நம்ம பார்க்கலாம். அப்போ ஓமந்தூராருடைய சாதனை அப்படின்னு பார்க்கலாம். இவருடைய ஆட்சி காலத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த கோயில்கள், ஆதீனங்கள், மடங்கள் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஊழல் நடக்கும். அப்ப இந்த ஊழல்லாம் சுரண்டிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்காக இவர் 1947 ஊழல் தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்திருப்பார். இந்த ஊழல் தடுப்பு சட்டத்துல காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் இடம்பெற்றிருப்பாங்க. அப்ப காங்கிரஸ் காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்களும் இதில் இடம்பெற்றிருக்கோம், எங்களுக்கு சலுகை கொடுக்கணும்னு கேட்பாங்க. ஆனா அதெல்லாம் இவர் எதுவும் பெருசா படுத்த மாட்டார். ஊழல் தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்து இதை விசாரிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு 1947. அதே போல இவர் என்ன பண்றாருன்னா 1947 ஆலய நுழைவு சட்டமும் கொண்டு வந்தார். சரிங்களா? அப்ப அப்போதைய ஆளுநரான ஆர்ச்பால்ட் எட்வர்டு அவர் பாத்தீங்கன்னா ஒப்புதல் கொடுக்குறாரு, ஓகே அப்படின்னு சொல்லி. அடுத்து ஆலய நுழைவு சட்டத்தின்படி தலித் மற்றும் பிற தடை செய்யப்பட்ட இந்துக்கள் கோவிலுக்குள்ள போகலாம், வரலாம் அப்படின்றதுக்கான வழிமுறையும் கிடைக்குது. அதே போல 1947 அக்டோபர் 9 கொண்டு வரப்பட்ட தேவதாசி ஒழிப்பு தீர்மானம் என்ன ஆகுதுன்னா சட்டமாகும். சரிங்களா? அப்ப 1930 தேவதாசி ஒழிப்பு மசோதா கொண்டு வந்தாங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அது எப்ப சட்டமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1947 சட்டமாகுது. இது இவருடைய ஆட்சி காலத்துல முக்கியமான ஒரு விஷயங்க. அப்ப இந்த சட்டத்துல சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசரின் விருப்பத்திற்கேற்க அரண்மனையில் ஆடியவர்கள் ராஜதாசிகள் எனவும், கோவில்கள்ல தேவர்களுக்கு பணியார் செய்யக்கூடிய பெண்மணிகளை தேவர் அடியார்கள் எனவும் சொல்லுவாங்க. அப்ப இந்த 2 முறையும் நாங்க ஒழிக்கிறோம், இந்த 2 முறையும் ஒழிச்சு இவங்களுக்கு திருமணம் பண்றதுக்கான உரிமைகளை நாங்க தரோம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருப்பாரு எக்ஸ்ட்ரா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல ஹைதராபாத் நம்ம கூட பாத்தீங்கன்னா இணையாம இருந்திருக்கும். அது இணைஞ்சிருக்கும் பாத்தீங்கன்னா இவர் ஒரு மிகப்பெரிய வேலைகளை செஞ்சிருப்பார். தமிழ் துறையில பாத்தீங்கன்னா இவர் நிறையவே பணியாற்றி இருக்கிறார். திருக்குறள் பாத்தீங்கன்னா கற்பிக்கப்பட்டது. பாரதியுடைய பாடல் பொது உடைமையாக்கப்பட்டது இவருடைய ஆட்சி காலத்துல. மருத்துவ கல்லூரிகளும் தொடங்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்றாருன்னா, ஓமந்தூராரை பற்றி விமர்சனம் செய்யறாங்க திராவிட நாடு பத்திரிகையில. அதுக்காக எழுதியதுக்காக 3000 ரூபாய் பாத்தீங்கன்னா அபராதமும் கொடுக்குறாங்க. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவுக்கு. ஏன்னா இவருடைய ஆட்சி காலத்துல பெரும் சவாலா இருந்தவரே யாருன்னு பாத்தீங்கன்னா CN அண்ணாதுரை. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாரு CN அண்ணாதுரை. அப்போ அதுக்கு அடுத்தபடியா என்ன பண்றாங்கன்னா 1948 தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவிக்கு தேர்தல் நடத்துறாங்க. அதாவது தலைமைக்கு, சத்தியமூர்த்தி தலைமையில் இருந்தார் பாத்தீங்களா, அந்த தலைமைக்காக தேர்தல் நடத்துறாங்க. அதுல பிரகாசம் ஓமந்தூரார் வெற்றி பெறாங்க, போட்டிடுறாங்க. இருந்தாலும் யாரு ஜெயிக்கிறார் அப்படின்னா ஓமந்தூரார் ஜெயிக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓமந்தூரார் மேல ஊழல் தடுப்பு சட்டம் தவறா பயன்படுத்துறாங்க. நல்லா பாருங்களேன். அப்ப ஓமந்தூரார் மேல ஊழல் தடுப்பு சட்டம் தவறா பயன்படுத்துறாங்க. காரணம் என்னன்னு பாருங்களேன். இவர் 1947 ஊழல் தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்தார். அந்த ஊழல்ல யார் ஈடுபட்டு இருக்காங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. அப்ப காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் இவருக்கு என்ன பண்ணலன்னா சிறப்பு சலுகை கொடுக்கல. அப்போ கோர்ட்ல கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ இவருக்கு என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க, ஐயா ஓமந்தூரார் சொல்லிதான் நாங்க ஊழல் செஞ்சோன்னு சொல்லி சொல்றாங்க, அதனாலதான் தவறா பயன்படுத்தியதுன்னு சொல்றது புரியுதுங்களா? அப்போ ஓமந்தூரார் சொல்லிதான் ஐயா நாங்களே ஊழல் பண்ணோம்னு சொல்றான் காங்கிரஸ் கட்சிக்காரன். அதனாலதான் இவர் மேல குற்றச்சாட்டு எழுது பாருங்க. காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு சிறப்பு சலுகை வழங்கப்படாததா ஓமந்தூராரை சட்டமன்ற உறுப்பினர் எதிர்த்தனர் அப்படின்னு சொல்றாங்க. போங்கடா நீங்களும் உங்க கட்சின்னு சொல்லி இவரும் என்ன பண்றாருன்னா பதவியே விலகிறார். 1949 காங்கிரஸ் சட்டமன்ற தேர்தலின் போது காமராசர் யாரை ஆதரிக்கிறார் அப்படின்னா PS குமாரசாமியை ஆதரிக்கிறார். நல்லா பாருங்களேன். 1937 காமராசர் முத்துரங்க முதலியாரை நியமனம் பண்ணார். ஆனா அவர் வரல. அதுக்கு அடுத்தபடியா நடந்த 46 டி பிரகாசத்தை முன்மொழிஞ்சார், வந்தார். டி பிரகாசத்துக்கு அப்புறம் ஓமந்தூராரை முன்மொழிஞ்சார், ஓமந்தூரார் முதலமைச்சர் ஆனார். ஓமந்தூராருக்கு அப்புறம் PS குமாரசாமி ராஜா முன்மொழிகிறார், அவரும் முதலமைச்சரா மாறிட்டார். அதனாலதான் காமராசர் நம்ம என்ன சொல்றோம் வரலாற்றுல அப்படின்னா தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம அரசாங்கத்தை உருவாக்குபவர், கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். அரசரை உருவாக்குபவர். அப்ப இப்படிதான் தலைவர்கள் நிறைய பேரை உருவாக்கி விட்ட பெருமை யாரை சாரும்னா காமராசரை சாரும். அதுக்கு அடுத்தபடியா நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா PS குமாரசாமி ராஜாவை பார்க்க போறோம். இவருடைய சிறப்பு என்ன சார் அப்படின்னா, ஓமந்தூராருடைய பெயர்ல மாண்புமிகு மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் மு கருணாநிதி இவருடைய பெயர்ல புதிய தலைமைச் செயலகத்தை கட்டினார். சரிங்களா? யாருடைய பெயர்ல அப்படின்னா ஓமந்தூரார் மாளிகை அப்படின்னு சொல்லி, அதாவது ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார் பேர்ல
ஓமந்தூரார் மாளிகைன்னு பேர் வச்சுதான் தலைமைச் செயலகத்தை கட்டினார். அதுக்கு பின்னாடி வந்த ஆட்சிக்கு வந்த செல்வி ஜெயலலிதா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை மருத்துவமனையா மாத்திட்டாங்க. சரிங்களா? ஸோ அவர் கட்டின இடத்துல நான் உட்காந்து ஆட்சி செய்ய முடியாது அப்படின்ற ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லி நிறைய அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க. ஸோ அதுக்காகவோ இல்லை என்னவோ தெரியலைங்க. ஆனா ஓமந்தூரார் மாளிகைன்ற பேரை என்ன பண்ணிட்டாருன்னா இந்த அம்மா மருத்துவமனையா மாத்திட்டாங்க. ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனையா மாத்தின பெருமை யாரை சாரும் அப்படின்னா ஜெயலலிதாவை சாரும். இதை கட்டிய பெருமை யாரை சாரும் அப்படின்னா கலைஞர் மு கருணாநிதியை சாரும். சரிங்களா? கட்டினது அவரு. அது ஹாஸ்பிட்டலா 400 படுக்கை வசதியோட ஆரம்ப காலகட்டத்தில், இப்போ நிறைய 1000க்கும் மேற்பட்ட படுக்கை வசதி இருக்கு. ஆனா ஆரம்ப காலகட்டத்தில் 400 படுக்கை வசதியோட மருத்துவமனையா மாத்தினது யாருன்னா செல்வி ஜெயலலிதா. இதுதான் ஓமந்தூராருடைய சிறப்பு. அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது அடுத்த முதலமைச்சரான PS குமாரசாமி ராஜா. உண்மையிலேயே இந்த குமாரசாமி ராஜா பாத்தீங்கன்னா இவருடைய ஆட்சி காலத்துல தான் நம்மளுடைய சின்னம், அதாவது கோபுர லட்சணை, ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுர லட்சணை ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோபுர லட்சணை பாத்தீங்கன்னா இங்கிருந்து தான் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அது என்னன்றதை நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். இந்த PS குமாரசாமி ராஜா தன்னாட்சி இயக்கத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா இருந்தார். இவர் பள்ளி படிப்பு படிக்கக்கூடிய காலத்திலேயே பாத்தீங்கன்னா இவர் மாணவரா இருந்தபோது அன்னிபெசன்ட் அம்மையார், அதாவது அன்னிபெசன்ட் அம்மையார் தொடங்கின தன்னாட்சி இயக்கத்துல இவர் ரொம்ப தீவிரமா செயல்பட்டார். சரிங்களா? அப்ப தன்னாட்சி இயக்கத்தினுடைய நடவடிக்கையில் ஆர்வம் கொண்டுதான் இவர் எந்த இயக்கத்துல இணைகிறார்னா தன்னாட்சி இயக்கத்திலையும் இணைகிறார். அதே போல காந்தி மேல இருந்த எல்லையில்லா ஈடுபாடு காரணமாக இவர் விடுதலை போராட்டத்துக்கும் இணைகிறார். அதுக்கு அடுத்தபடியே இவருடைய 3 நிகழ்வு ரொம்ப ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துது. அதாவது யாருடைய 3 நிகழ்வுனா காந்தியுடைய 3 நிகழ்வு இவர் பார்த்து இவர் மனசுல ஆழமான தாக்கத்தை ஏற்படுது PS குமாரசாமி ராஜா. காந்தியுடைய தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரக போராட்டம். அது என்ன சார்? தென்னாப்பிரிக்கால கருப்பினத்தை சார்ந்த இந்தியர்கள், அதுவும் இந்தியர்களை மட்டும்தான் அவன் டார்கெட் பண்ணா, கருப்பினத்தை சார்ந்த இந்தியர்கள் பாதசாரிகள் நடந்து போற இடத்துல கூட நடக்கூடாது. ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்க சத்தியாகிரக போராட்டம். அடுத்து காந்தி ஆசிரமம். காந்தி ஆசிரமத்துல அவர் செஞ்ச பல்வேறு வகையான நலத்திட்டங்கள். அடுத்து சம்ரான் சத்தியாகிரகம். அப்ப சம்ரான் விவசாயிகள் எல்லாம் நிலவரி அதிகமா இருக்கிறதுனால போராட்டம் பண்றாங்க. அந்த நிலவரி குறைக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம். இந்த 3மே அவருடைய மனசை ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பல்வேறு போராட்டங்கள்ல இவர் கலந்துக்கிறார் PS ராஜா. இவர் எப்போ முதலமைச்சரா ஆகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1949 முதலமைச்சரா ஆகுவார். சரிங்களா? ரைட். அப்ப முதலமைச்சருக்கு ஆகிறதுக்கு முன்னாடி இவர் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த பணியை நம்ம பார்க்கலாம். அப்ப பாருங்களேன், இவர் 1920-22 பல்வேறு போராட்டங்கள்ல கலந்துக்கிறாரு, காந்தியுடைய பல்வேறு போராட்டங்கள்ல. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா முதல்ல தன்னுடைய 39வது வயசுல 1937 தேர்தலில் போட்டியிடுறாரு. 37 யாரு முதலமைச்சர்னா ராஜாஜி. அப்ப ராஜாஜி அமைச்சரவையிலே இவர் இடம் பெறார். அதுதான் அந்த வரி சொல்லுது. அதே போல 39ல தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. 40ல தனிநபர் போராட்டத்தில் ஈடுபடுறார், சிறைக்கும் போறார். 41ல சுப்பராயனை போட்டியிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியிலிருந்து முதலமைச்சராகவும் மாறுறாரு. சரிங்களா? அப்ப எப்ப இவர் முதலமைச்சர் ஆகிறாருன்னா 1949. இது 49ங்க, 40 இல்ல, 41 இல்லைங்க. அப்ப 49 ஏப்ரல் 6ல இவர் தமிழக முதலமைச்சர் ஆயிட்டார். அப்ப முதலமைச்சர் ஆனதுமே யாருமே பண்ணாத விஷயத்தை இவர் பண்றாரு. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னு பார்ப்போம். அப்போ தன்னுடைய செல்வத்தினுடைய பெரும்பான்மையான பகுதி, தனக்கு வரக்கூடிய வருமானம், தன்னுடைய சொத்துக்களையும் என்ன பண்றாருன்னா ஏழை எளியோருக்கு பயன்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாம விடுதலை போராட்டத்துக்கும் இவர் செலவு பண்றாரு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? அப்ப காங்கிரஸ் இயக்கத்துக்காகவும் ஏழை எளியோருக்கும் தன்னுடைய செல்வத்தின் பெரும்பான்மையான பகுதிகளை கொடுக்கிறார். அதே போல விவசாயிகளுக்காக கூட்டுறவு இயக்கத்தை தொடங்குறாரு. அந்த கூட்டுறவு இயக்கம் பின்னால கூட்டுறவு கடன் வங்கியா மாறு. இப்ப எதிர்பாராத விதமா இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா சிறைக்கு போயிட்டாருங்க. அப்ப சிறைக்கு போனவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கலாம். இந்த சிறை தண்டனையை பெறும்போது ஜெயில போட்டு அடைக்கிறாங்க. இவர் கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் சிறையில அடைக்கிறாங்க. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பூபதி ராஜா. அவர் பேரு பூபதி ராஜா. இவர் தான் பாத்தீங்கன்னா சிறையில இருக்கிறாங்க. அப்ப சிறையில இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, நீங்க எங்க இருந்து வந்தீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி. அப்ப PS ராஜா சொல்றாரு, நான் விடுதலை போராட்டத்துக்காக தான் உள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லி. அதே போல பூபதி ராஜாவும் சொல்றாரு, நான் விடுதலை போராட்டத்துக்கு தான் உள்ள வந்தேன் ஆந்திராவில இருந்து அப்படின்றாரு. ஆனா PS குமாரசாமி ராஜாவுடைய பூர்வீகம் ஆந்திரா. அதே போல பூபதி ராஜாவுடைய பூர்வீகமும் ஆந்திரா தான். பூர்வீகத்துல ஆந்திராவில தான் பூபதி ராஜா இருக்காரு. அப்ப 2 பேருமே பேசிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல 2 பேருமே ஒரே இனம், ராஜாக்கள் பரம்பரைன்னு சொல்லப்படும். அப்ப 2 பேருமே சிறையில பேசிக்கிறாங்க. அப்ப சிறையில இருந்து முன்னாடி PS குமாரசாமி ராஜா விடுதலை ஆகி வெளியே வர்றாரு. அப்போ சிறையில இருக்கக்கூடிய பூபதி ராஜா சொல்றாரு, ஐயா நீங்க வெளியே போனீங்கன்னா தயவு செஞ்சு இந்த சமுதாயத்துல விவசாயிகள் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது நலத்திட்டங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார். ஆல்ரெடி நான் கூட்டுறவு கடன் வங்கிலாம் தொடங்கியிருக்கேன், அதெல்லாம் போயிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இருந்தாலும் அதை மேலும் செம்மைப்படுத்து அப்படின்னு சொல்லி அமைச்சிருப்பாரு பூபதி ராஜா. அதன் அடிப்படையில தான் நிறைய கூட்டுறவு கடன்களை இவர் கொடுக்குறாரு அந்த வங்கிகள்ல. அதுக்கு பேர் வைக்கிறாரு, அந்த வங்கிக்கு பேரு. நிறைய இடம் கூட்டுறவு கடன் வங்கி வைக்க முடியாததுனால
ஒரே ஒரு பேர் வச்சுக்கிறாரு, பூபதி ராஜா வங்கி. இப்படிதான் அந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். இவருடைய ஆட்சி காலத்துல, அதாவது ஓமந்தூரார் ஆட்சி காலத்துல ஜமீன்தாரி சட்டம் கொண்டு வந்தாங்க 1947. ஆனா அது செயல்படுத்தல. அப்போ இதை எப்படி செயல்படுத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண்ணையருடைய பலத்த எதிர்ப்பால அவன் திட்டுறான், அடிக்கிறான், கொல்லவரன்னு மிரட்டுறான். இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தின பெருமை யாரை சாரும் அப்படின்னா PS குமாரசாமி ராஜாவை சாரும். அதே போல இனாம் கிராமங்களை தேர்ந்தெடுக்கிறார். எது எதெல்லாம் விவசாய நிலம், எது எதெல்லாம் தரிசு நிலம், அதெல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கு பட்டாக்களையும் வழங்குறாரு நம்ம PS குமாரசாமி ராஜா. அதே போல அரிஜன நலத்துறை, தாழ்த்தப்பட்ட நலத்துறையை முதல்ல தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றார், தனித்துறையா. அப்ப இன்னைக்கு சட்டசபையில பேசுறாங்க பாத்தீங்களா, முதலமைச்சரின் நேரடி தனிப்பிரிவில் நேரடி கட்டுப்பாட்டில் செயல்படும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது இதுதாங்க. அப்ப முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பு கீழ் செயல்படும் அப்படின்ற வரிய முதல்ல பேசுனது கொண்டு வந்தது யாருன்னா PS குமாரசாமி ராஜா. ஸோ இதுதான் PS குமாரசாமி ராஜாவுடைய முக்கிய சிறப்பு. அதை தவிர்த்து நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, இவருடைய ஆட்சி காலத்துல ராஜபாளையத்தை பெரிய ஒரு தொழில் மையமா மாத்திருக்கிறார். சரிங்களா? அதே போல காமராசர் பண்ணது போலவே செஞ்சிருப்பார். சரிங்களா? ஆனா காமராசருக்கு முன்னாடியே இந்த தொழில்துறைகளை உருவாக்குனவர் யாருன்னா PS குமாரசாமி ராஜா. அதே போல 40ல சென்னை மாகாணத்துல இருந்து 25 மாவட்டங்கள்ல பூரண மதுவிலக்கு முதல்ல கொண்டு வந்தவரே இவர் தான். எல்லாரும் பூரண மதுவிலக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா 25 மாவட்டங்கள்ல முதல்ல பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தவர் யாருன்னா PS குமாரசாமி ராஜா. அதே போல தேசிய கல்விக் கொள்கையை செம்மைப்படுத்துறார். இவருடைய ஆட்சியில தான் முதல்ல 18 வயசு அப்படின்னு சொல்ல முடியுங்களா, 18 வயசு வந்தா அவனுக்கு வாக்குரிமைன்னு சொல்லி அது இவருடைய ஆட்சி காலத்துல தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது. 54ல இருந்து 56 வரைக்கும் ஒரிசாவுடைய ஆளுநராகவும் பின்னால பணியாற்றிருக்கிறார். இவர் நம்மளை விட்டு பிரிஞ்சது 57 மார்ச் 16. ஸோ இதுதான் யாருடைய சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா PS குமாரசாமி ராஜாவுடைய சிறப்பு. இவருக்கு நினைவா தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். PS குமாரசாமி ராஜாவுடைய நூற்றாண்டு மையம் 1998ல கருணாநிதியால் திறந்து வைக்கப்படுது. சரிங்களா? அதே போல விருதுநகர்ல இருக்கிற கலெக்டர் ஆபீஸுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா PS குமாரசாமி ராஜா மாளிகை அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. சில நகர்ப்புறம் தெருக்களுக்கும் அவருடைய பெயரை சொல்லியிருக்கிறாங்க. இவருக்கு தபால் தலை 1999ல தேர்ந்தெடுக்கப்படுது. அந்த கோபுர லட்சணை சொன்னோம் பாத்தீங்களா, தமிழ்நாடு சின்னம், அது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் இவருடைய ஆட்சி காலத்துல தான் செயல்படுது. அப்ப அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் வந்து பாத்தீங்கன்னா வடிவமைச்சவர் யார், உருவாக்குனவர் யாருன்னா T கிருஷ்ணாராவ். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்துல எந்த ஒரு சாதி சமய சடங்குகளையும் அதுல வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. அது எல்லா கோபுரமே ஈவனா தான் இருக்கும். சரிங்களா? சின்ன சின்ன தூண் மாதிரி தான் இருக்கும். இது இந்த சாதி, இது இந்த கடவுள், அந்த கடவுள், எந்த கடவுளையும் அதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரே சேமா இருக்கும். அப்ப சாதி மத அடிப்படையில் இல்லாம ஒரே சமத்துவமான கோபுரமா இருந்தனாலதான் தமிழ்நாடு அரசுடைய சின்னமா அது என்னைக்கும் விளங்கிட்டு இருக்கு. அப்ப தமிழ்நாடு அரசுடைய சின்னம் அந்த கோபுரம், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் யாருடைய ஆட்சி காலத்துல செலக்ட் பண்ணதுன்னு கேட்டா PS குமாரசாமி ராஜாவுடைய ஆட்சி காலத்துல செலக்ட் பண்ணுது. அதை தொடர்ந்து PS குமாரசாமி ராஜாவுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1952ல ராஜாஜி வராரு. இப்ப நம்ம அடுத்து யாரை பார்க்கணும்னா மீண்டும் ராஜாஜியை பார்க்கணும். இதான் நம்ம முதல்லயே பார்த்துட்டோம். அந்த ராஜாஜி முதல்ல எப்போ வந்தாருன்னா 37ல வந்திருப்பாரு. 1937ல வந்தாரு, 39ல போயிட்டாரு. இது முதல் முறை. ரெண்டாவது வந்தது 1952 to 54. இப்பதான் 52ல ராஜாஜியை பார்க்க போறோம். ராஜாஜியுடைய சாதனை நம்ம பார்த்துட்டோம். 52ல குலக்கல்வியை கொண்டு வந்தாரு, எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதனால 54ல பதவி விலகினாரு, சுதந்திர கட்சியை தொடங்கினாரு, இளம் இந்தியா பத்திரிகை நடத்தினாரு. இவர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாருன்னா கீதை, பகவத்கீதைக்கும் உபநிடத்துக்கும் உரை எழுதினாரு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். முதல்ல பாரத ரத்னாவும் வாங்கின ஒரு நபர், அப்படிலாம் பார்த்தோம். இதை தொடர்ந்து இப்ப என்ன பார்க்க போறோம்னா 54ல இவர் ரிசைன் பண்ணிட்டார் பதவியை. இதுக்கப்புறம் வந்தவர் யாருன்னா காமராசர். ஸோ அப்போ எல்லா தலைவர்களையும் உருவாக்கி விட்டார். யாரு? காமராசர். இனிமே எந்த தலைவரும் நான் முன்மொழியில, எனக்கு பட்டறிவும் அனுபவறியும் அதிகமாயிடுச்சு, நான் முதலமைச்சரா பொறுப்பேற்றுக்கணும் மனப்பூர்வமா முதலமைச்சரா பொறுப்பேற்றுக்காரு. யாருங்க? காமராசர். ஸோ அடுத்த முதல்வர் நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமராசரை பார்க்க போறோம். இவரை பத்தி பார்க்கணும் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா பார்க்கலாம் இவருடைய ஐயாவுடைய சாதனையை. அப்ப காரணம் என்னன்னா தமிழகத்துல நல்லது ஒரு ஆட்சி, பொற்கால ஆட்சி, காங்கிரஸ் உடைய பொற்கால ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். யாரை சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமராசரை சொல்லலாம். 1903 ஜூலை 15ல விருதுநகர்ல பிறந்திருப்பார். அப்பா பேரு குமாரசாமி நாடார், அம்மா பேரு சிவகாமி அம்மாள். அவர் சின்ன வயசுலயே படிக்கும் போதே விட்டு கொடுக்குற மனப்பான்மையோடும் பொறுமையா செயல்படுவாராம், படிக்கிற அந்த காலகட்டத்திலேயே. அதே போல குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் குடும்ப வறுமையின் காரணமாக அவரால் படிக்க முடியல. மாமாவுடைய துணிக்கடையில வேலை செய்யறார். அங்க பாருங்களேன், வறுமையின் காரணமாக மாமாவுடைய துணிக்கடையில வேலை செய்யறார். அப்ப மாமாவுடைய துணிக்கடை தான் நம்ம பள்ளி பாடப்புத்தகம் சொல்லுது. அப்ப எந்த மாமா அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்ப இவனுடைய மாமா 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் கருப்பையா நாடார், இன்னொருத்தர் காசி நாராயண நாடார். இந்த கருப்பையா நாடார் தான் வந்து பாத்தீங்கன்னா துணிக்கடையே வச்சிருக்கிறார். சரிங்களா? விருதுநகர்ல துணிக்கடை வச்சிருந்தவர் யாருன்னா கருப்பையா நாடார். அப்ப மாமா இன்னொரு மாமா காசி நாராயண நாடார் திருவனந்தபுரத்துல மரக்கடை வச்சிருக்கிறார். ஏன்னா பள்ளி பாடப்புத்தகம் இந்த தகவலை சொல்லாது.
அப்ப இவர் மாமாவின் துணிக்கடையில் பணிபுரிந்தார் மட்டும்தான் கொடுத்துருப்போம். அப்ப குரூப் 1 ரேஞ்சில் கேள்வி கேட்டாங்கன்னா கருப்பையா நாடார். அப்ப இவர் என்ன பண்றாருன்னா மாமாவுடைய துணிக்கடையில வேலை செய்யறாருங்க. அப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இவர் அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பேசுறாங்க பாத்தீங்களா, அந்த பேச்சை கேட்கறதுக்காக முன்னாடியே ஓடி போய் உட்காருவாருங்க. ஒரு நாள் மாமாவுடைய துணிக்கடையில வேலை செய்யாம சக ஊழியர்கிட்ட நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரேன், மாமா வந்தா சொல்லிடு அப்படின்னு சொல்லி போயிடுவாருங்க. போனவர் நீதி கட்சியுடைய பேச்சு புயலான வரதராசல் நாயுடு வந்திருப்பாரு. இந்த வரதராச நாயுடு என்ன பண்ணுவாருன்னா பேசுறதுக்காக வந்திருப்பாரு. அப்ப அவருடைய பேச்சை கேட்டு அரசியல்ல ஈடுபடுறதுக்கும் ஆர்வம் ஆயிடுவார். அப்ப அந்த மீட்டிங்ல அவர் உட்காந்துட்டு ஆர்வமா கேட்டுட்டு இருப்பார். இந்த நேரத்துல தான் அவங்க மாமா அவரை பார்த்துட்டே தான் கிராஸ் ஆகி கடைக்கு போவார். அப்ப கடைக்கு போனதுமே என்ன நடக்கும் அப்படின்னா மிகப்பெரிய தமிழ் சினிமாவில் நடந்த மாதிரி எம்டன் படத்துல நடந்த ஒரு நிகழ்வு அங்க நடக்கும். அப்ப போன உடனே காமராசர் போறாரு. காமராசர் போய் கேட்கிறாரு, மாமா கேட்கிறாரு, எங்கந்திரா வர? இல்ல மாமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். நீ ஹாஸ்பிட்டல்லாம் போல, கட்சி மீட்டிங் தானே போனோன்னு சொல்றாரு. ஆமா நான் கட்சி மீட்டிங் தான் போனேன்னு சொல்லுது. பெரிய சாட்டி எடுத்து காமராசரை வெளுன்னு வெளுத்திருப்பாரு அவங்க மாமாவான கருப்பையா நாடார். அதுக்கப்புறம் அவர் டென்ஷன் ஆகி போயா நீயும் துணி கடையும் அப்படின்னு சொல்லி அவர் துணி கடையை விட்டுட்டு எங்க வர்றாரு அப்படின்னா அரசியல்ல இணையறாரு. யாருங்க? காமராசர். தன்னுடைய 16 வயசுல காங்கிரஸ் உறுப்பினராக சேர்ந்தவர் யாருன்னா காமராசர். அப்ப 16 வயசுலனா அப்ப எந்த வருஷம்? 1919. மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் நடைபெற்ற ஆண்டுகள் சரிங்களா. அதுல காங்கிரஸ்ல உறுப்பினராக சேர்றாரு. 1924 வைக்கம் சத்தியாகிரக போராட்டம். அது என்ன அப்படின்னா கேரளால நடந்த ஆலய நுழைவு போராட்டம். கேரளால வைக்கம் அப்படின்ற ஒரு பகுதியில் நடந்த போராட்டம். அதுல தன்னை ஈடுபடுத்திக்கிறாரு நம்ம காமராசர். 1929 முழு நேர உறுப்பினராக காங்கிரஸ்ல. அப்ப பாருங்க 16 வயசுல 19 உறுப்பினராக சேர்ந்தவர் 29 10 ஆண்டுகள் கழிச்சு 24 hours காங்கிரஸை பத்தியே பேசக்கூடிய நபர் யாருன்னா காமராசர். அதுக்கப்புறம் 1930 உப்பு சத்தியாகிரகத்துல கலந்துக்குவார். இப்பதான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகள் இவரை சிறையில் அடைக்க சொல்லி ஆர்டர் போட்டிருப்பாங்க. அப்ப அடைக்கப்பட்ட சிறையும் அலிப்பூர் சிறை தான். ஆனா 1931 இவர் ரிலீஸ் ஆயிடுவார். காரணம் என்னன்னா 31 போடப்பட்ட காந்தி இர்வின் ஒப்பந்தம். இது வந்து நம்ம இந்திய தேசிய இயக்கத்துல படிப்போம், காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி. அப்ப 2 பேருமே அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க, காந்தியும் இர்வின் பிரபுவும். என்ன சொல்லுவார் காந்தினா, விடுதலை போராட்டத்துல அல்லது உப்பு சத்தியாகிரகத்தில் யாரெல்லாம் கைது பண்ணி மொத்த பேர் வெளியே அனுப்பிடுவான். அதன் அடிப்படையில உப்பு சத்தியாகிரகம் போது கைது பண்ணி வெளியே வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காமராசர் சரிங்களா. சோ அதைதான் நம்ம அடுத்த வரியா கொடுத்துருப்போம் பாருங்களேன். காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில், காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இவங்க என்ன பண்றாங்க, காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்ட. அப்ப கேட்கலாம், அப்ப இந்தியாவில் போடப்பட்ட காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்ட தமிழக வீரர் யாருன்னு கேட்டா நம்ம யாரை சொல்லணும்? காமராசர். 1940 தன்னுடைய சத்தியாகிரக போராட்டத்துக்கு பர்மிஷன் வாங்குறதுக்காக இவர் எங்க போறாரு அப்படின்னா காந்தியை சந்திக்கிறார். காந்தியை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி வாரதா பயணம் போறார். போற வழியிலே பிடிச்சி கைது பண்ணி வேலூர் சிறையில அடைச்சிடுறாங்க. யார? காமராசரை. 1942 மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல அவர் இணையறாரு, அதாவது காந்தியா கூட இணையறார். அதுக்காகவும் அமராவதி சிறையில கூட்டு போய் அடைக்கிறாங்க. 47 இந்தியா விடுதலை அடைஞ்ச போது சத்தியமூர்த்தி வீட்டுல தேசிய கொடி ஏற்றுறாரு. நல்லா கவனிக்கணும், இங்க ஒரு விஷயம் இருக்குதுங்க. 1937 சத்தியமூர்த்தி வேக வேகமா போய் பார்த்தசாரதி கோயில்ல தேசிய கொடி ஏற்றத்துக்காக போவார். அப்ப தேசிய கொடி ஏத்த போன ஒரு சத்தியமூர்த்தி ஏத்தனாரா அப்படின்னா ஏத்தவில்லைங்க. அதுக்குள்ள ஆங்கிலேய அரசு அவரை கைது பண்ணி சிறையில போட்டுச்சு. ஏன்னா தேசிய கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி. அப்படியே விடுதலை அடைஞ்சதுமே தன்னுடைய அரசியல் குரு வந்து பாத்தீங்கன்னா தேசிய கொடியை ஏற்ற முடியாம இறந்து போயிட்டாரு. நம்ம சீடராகிய நம்ம என்ன பண்ணோம்னா தேசிய கொடி ஏத்தணும்னு சொல்லி விடுதலை அடைஞ்ச போது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தேசிய கொடி எங்க ஏத்துறாருன்னா சத்தியமூர்த்தி ஐயா வீட்டுல ஏத்துறாரு. அப்போ 1954 63 வரைக்கும் ஒரு முதலமைச்சரா பணிபுரித்திருக்கார். 9 ஆண்டுகள் தமிழகத்துல 3 முறை இவர் பொறுப்பேற்றுட்டு இருப்பாரு சரிங்களா. ரைட், மொத்தமே 3 முறை இவர் பொறுப்பேற்றுட்டு இருப்பாருங்க. அதுக்கு அடுத்தபடியா அவருடைய சாதனை என்ன சார் அப்படின்னா, காமராசர் வந்து பாத்தீங்கன்னா 1957 204 இடங்கள்ல 157 இடங்கள்லயும் வெற்றி பெற்றிருப்பார் 2வது முறையா சரியா. அதே போல் 3வது முறை சரியா, 3வது முறையில என்னென்னலாம் வெற்றி பெற்றார். அப்ப இது 2 இது 3ங்க. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு அடுத்தபடியா நம்ம முக்கியமா என்ன பார்க்க போறோம்னா, இவருடைய ஆட்சி காலத்துல தான் பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சார். மதிய உணவு திட்டம், புதிய பள்ளிகளை திறத்தல், வேளாண்மையை மேம்படுத்துதல், அதே போல கால்வாய் அணையை கட்டுதல், தொழிற்சாலை நிறைய கொண்டு வந்தார் சரிங்களா. அப்ப இதுக்காகவே என்னவோ தெரியல தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 2004 காமராஜ் அப்படின்ற ஒரு படங்க, காமராஜ் அப்படின்ற ஒரு படத்தை தொகுத்து வழங்கியிருக்கும். அந்த காமராஜ் படத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லியிருப்பாங்க சரிங்களா. நிறைய விஷயங்கள்ல அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ 57% அதுல சொல்லப்பட்ட உண்மையே. அப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இவர் முதலமைச்சர் ஆனதுமே நிறைய பள்ளிகளை திறந்தார். குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்குள்ள ஆரம்ப பள்ளி, குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்குள்ள உயர்நிலை பள்ளி, இடைநிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி, எல்லா பள்ளிகளும் உருவாக்கின பெருமை காமராசரை சார். அப்ப தொடர்ந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஹையர் செகண்டரி போர்டு,
1 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஆரம்ப பள்ளியை போடு அப்படின்னு சொல்லி பள்ளிகளை உருவாக்கி இருப்பார். அப்ப இவர் ஆட்சிக்கு வந்ததுமே மூடி இருந்த 6000 பள்ளிகளை திறந்து வச்சிருவாரு. ஆனா இவருடைய இலக்கு 50,000 பள்ளிகளை திறக்கணும் அப்படின்றதான் இவருடைய இலக்கு. ஆனா 6000 பள்ளிகளை முதல் கட்டமா திறந்து வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் நிறைய பள்ளிகளையும் உருவாக்கி இருப்பார். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இவருடைய சாதனையில பிரதமர் போஸ்டும் இவருக்கு வந்திருக்குங்க. அப்ப 1964ல பிரதமரா யார கை காட்டுறா அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரியை கை காட்டி பிரதமராகவும் உருவாக்குறாரு. பிரதமரான அந்த லால் பகதூர் சாஸ்திரி மறைஞ்சிடுறாரு பின்னால. அதுக்கப்புறம் 1966ல இந்திரா காந்தி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமராகவும் பொறுப்பேற்க வைக்கிறார். அதே போல காமராசருடைய முக்கிய திட்டம் கே பிளான். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா கட்சியுடைய மூத்த உறுப்பினர்கள் அல்லது மூத்த தலைவர்கள் கட்சி பணியை திறந்துட்டு அந்த பணியை இளையவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம எதுக்காக போனோம் அப்படின்னா கட்சிக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு காமராசர். இப்பேற்பட்டவர் நம்மளை விட்டு எப்போ பிரிஞ்சார் அப்படின்னா அக்டோபர் 2, 1975ல நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டார். 76ல இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்குதுங்க. கிண்டியில இவருக்கு மார்பளவு சிலை வச்சிருக்கிறாங்க. கன்னியாகுமரியில இவருக்கு மணிமண்டபம் கட்டியிருக்கிறாங்க. மதுரை பல்கலைக்கழகம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் பேர் வச்சிருக்கிறாங்க. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா 2004 திரையுலகம், அதாவது 2004ல தமிழ் திரையுலகம் சரிங்களா. இப்போ தமிழ் திரையுலகம் காமராஜ் என்ற திரைப்படத்தை தொகுத்து வழங்கியது அல்லது தமிழ்நாடு அரசு தொகுத்து வழங்கியிருக்கும். அந்த காமராஜ் என்ற படத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். சிறுவர்கள் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க, வயசானவரை கூப்பிட்டு கேட்டிருப்பாரு. அப்போ பள்ளிக்கு போகலையான்னு சொல்லும் போது அந்த பெரியவர் சொல்லுவாரு ஆலை முதல்ல அந்த பண்ணையாளர் இந்த மாடு மேய்ச்சாதான் சோறு போடுவான்னு சொல்லுவான். அதன் அடிப்படையில் இவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா பள்ளிகளை நிறைய திறப்பார். பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தையே கொண்டு வருவார். அதன் அடிப்படையில தான் சரிங்களா. அப்போ ஒருவேளை சாப்பாடு போட்டால் குழந்தைங்க படிக்க வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்தபடியாக அந்த குழா கனெக்ஷன் இது எல்லாமே நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. ரைட். காமராஜர் அப்படின்ற ஜாவை எடுத்துட்டு சாவை மாற்றி காமராசர் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பெரியார். காமராசரை பச்சை தமிழன் அப்படின்னு சொல்லி வர்ணிச்சவர் யாருன்னா பெரியார். எஸ்எஸ்சில கேட்ட ஒரு வினாங்க, காமராசர் என் தலைவர், அறிஞர் அண்ணா எனது வழிகாட்டி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கோ ராமச்சந்திரன். இந்த கோ ராமச்சந்திரன் யாருன்னா எம்ஜிஆர் சரிங்களா. மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன். ஸோ இதுதான் இவருடைய முக்கியமான சிறப்புங்க. அப்ப காமராசருடைய ஆட்சி காலம் நம்ம பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து கடைசி முதலமைச்சர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்தவச்சலம். காங்கிரஸ் கட்சியுடைய கடைசி முதலமைச்சர் பக்தவச்சலத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த பக்தவச்சலம் என்ன பண்றாரு சார் அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய ஆட்சி காலத்துல உண்மையிலேயே இந்தி மொழியே வந்து பாத்தீங்கன்னா கட்டாய மொழி, அதாவது அலுவல் மொழி ஆகும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரும், ஆட்சி மொழி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 1965 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஆங்கிலம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 65 ஜனவரி 26க்கு பிறகு இந்தி ஆட்சி மொழி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ 61க்கு அப்புறம் 25ல வந்து பாத்தீங்கன்னா இந்தி மொழி ஆட்சி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஆட்சி மொழி கமிஷன் வைக்கிறாங்க. இந்த ஆட்சி மொழி கமிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா இந்தி மொழியை நீங்க ஆட்சி மொழியா ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கமிஷன் சொல்லும். அதன் அடிப்படையில தீவிரமான விஷயங்கள் பேசுறாங்க. அப்ப அப்போதைய பிரதமரான நேரு என்ன சொல்றாருன்னா இந்தி பேசாத மக்கள் மீது இந்தி திணிக்கப்படாது, நீ தமிழ் பேசுறியா நீ தமிழ் பேசிக்கோ, உனக்கு விருப்பம் இருந்தா இந்தி பேசுன்னு சொல்றாரு. அப்ப இந்த இந்தி மொழி ஆட்சி மொழி ஆகிறதுக்கு கட்டாயம் அல்ல, இந்தி பேசாத மக்கள் மீது இந்தி திணிக்கப்படாது, குறிப்பா தமிழ்நாட்டை தான் சொல்றாரு சரிங்களா. ரைட். அப்போ இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா அடுத்து வந்த பிரதமர் என்ன பண்றாரு லால் பகதூர் சாஸ்திரி இந்திய தீவிரமா பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த விஷயத்த முதல்ல தமிழகத்துல பார்த்த ஒரு கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே கட்சி. இது 1965 ஜனவரி 26 குடியரசு நாள் அன்னைக்கு நடைமுறைப்படுத்த போறாங்க, ஆட்சி மொழி ஆகும்னு சொல்றாங்க இல்லையா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா துக்க தினமா கொடியேந்தி துக்க தினமா கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீர்மானத்துக்காக இவங்க 18 நாள் போராட்டம் பண்றாங்க. அப்ப திமுகவுடைய முன்னணி தலைவர்கள் அத்தனை பேருமே நள்ளிரவுல கைது பண்றாங்க. ஜனவரி 25 நள்ளிரவு 12 மணி. அப்போ 26 அடுத்த நாள் 12 மணிக்கு அதை கைது பண்ணிட்டாங்க. இதை பார்த்த மாணவர்கள் அத்தனை பேருமே என்ன பண்றாங்கன்னா அந்த போராட்டத்துல ஈடுபட்டு ஓடி வராங்க மெரினா கடற்கரைக்கு. அதுல 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயை ஊத்தி தீ குளிச்சு இறந்துருப்பாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா சிவலிங்கம், ரங்கநாதன். அப்போ நிறைய மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க, மாணவர்களும் ஒண்ணு சேர்றாங்க, பிடிச்சு வச்சவங்க அத்தனை பேரும் விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கப்படுதுங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா போராட்டம் கட்டுக்கு வரல. அப்போ உடனே 144 தடை உத்தரவுலாம் போடுறாங்க. நிறைய பள்ளி கல்லூரிகள் மூடப்படுதுங்க. அப்ப தமிழ்நாட்டுல ஒரே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கிச்சூடு நடத்துறாங்க. பிப்ரவரி 8ல அதுல மட்டும் 7 இடங்கள்ல துப்பாக்கிச்சூடு நடத்துறாங்க. அதுல மொத்தம் 24 பேர் இறந்து போறாங்க. 2 காவல் அதிகாரிகளை திருப்பூர்ல வச்சு எரிச்சிடுறாங்க சரிங்களா. இதெல்லாம் பள்ளி பாடபுத்தல கொடுத்துருக்கிறதுங்க. அப்ப இந்த தமிழ்நாட்டுல போராட்டம் எல்லை மீறி போறதுனால ஒரு 2 பேர் என்ன பண்றாங்க தன்னுடைய பதவியை துறக்கிறாங்க. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஓவி அழகேசன், சி சுப்பிரமணியம். இவங்க 2 பேருமே தன்னுடைய பதவியை நிறைவேற்றுறாங்க, ராஜினாமா பண்றாங்க. பின்னால இவங்க என்ன பண்றாரு லால் பகதூர் சாஸ்திரி என்ன பண்றாருன்னா பிரதமர் ஆல்ரெடி நேரு சொன்னார் இல்லையா, நேரு இப்ப மறைஞ்சிட்டு இருப்பாரு.
நேரு சொன்ன வாக்குறுதியை பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் அடிப்படையில சிறையில பிடிச்சு வச்சவங்க அத்தனை பேருமே வெளியிட்டாங்க. அப்ப போராட்டம் எப்ப நிறுத்தப்படுது அப்படின்னா 1965 பிப்ரவரி 12 போராட்டம் நிறுத்தப்படுது. அப்ப போராட்டம் நிறுத்துறாங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே வாபஸ் ஆகுது. அப்ப இந்தி பேசப்படாத மக்கள் மீது இந்தி திணிக்கப்படாதுன்றது நடைமுறைக்கு வருது நேரு சொன்னது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப பக்தவச்சலம் ஆட்சி காலத்தில் நடந்தது என்னன்னா, இந்தி மொழியை ஆட்சி மொழியை ஆக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தமிழகத்திலிருந்து குரல் கொடுத்த முதல் கட்சி திமுக. இப்ப மக்களுடைய செல்வாக்கு எல்லாமே யார் பக்கம் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே பக்கம் போகுது. சரிங்களா? அப்ப ஏன்னா இந்த மத்திய மாநில தலைவர்களின் விவேகமற்ற பேச்சுகளாலும் முடிவுகளாலும் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி செல்வாக்கு குறைஞ்சு போச்சு. உண்மையிலேயே 1937 வந்து 1967 வரைக்கும் ஆட்சி செலுத்துது. அப்ப 1967க்கு அப்புறம் ஆட்சி பிடிச்சிச்சா தமிழ்நாட்டுல அப்படின்னா பிடிக்கல. கூட்டணிகள் மூலமா தான் செயல்படுது. சரிங்களா? எந்த கட்சி? காங்கிரஸ் கட்சி. இன்ன வரைக்கும் காங்கிரஸ் கட்சியை தனித்து ஆட்சி பிடிக்க முடியல. காரணம் என்னன்னா அதுக்கு முன்னாடி பண்ண இந்த நிகழ்வுகள் தான் காரணம். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து மக்களுடைய செல்வாக்கு யார் மேல போகுதுன்னா டிஎம்கே மேல. அடுத்து 1967 தேர்தலில் போட்டியிட்டவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே. சரிங்களா? அப்ப திமுக ஆட்சி அமைக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியா நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிட இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப நல்லா பாருங்க, இந்த திராவிட இயக்கம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம 1967 ஆட்சி அமைச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கேன்னு பார்த்தோம். அப்ப இந்த 1967 டிஎம்கே ஆட்சி அமைக்குது அப்படின்னா இது முதல்ல தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பாத்தீங்கன்னா 1949 செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாள் அன்னைக்கு தான் முதல்ல டிஎம்கேவை தொடங்குவாங்க. அப்ப டிஎம்கே தொடங்கி நம்ம ஃபர்ஸ்ட் யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா. 1967 முதல்வர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவை நம்ம பார்க்க போறோம். இந்த அண்ணாவையும் பெரியாரும் நம்ம பின்னாடி தனியா பார்க்க போறோம். சரிங்களா? அவங்கள மட்டுமே ஸ்பெசிஃபிக்கா, ஏன்னா நம்ம சிலபஸ்லயே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அதாவது பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் மற்றும் சிலர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேரையும் நம்ம தனியா ஒரு மேட்சா பார்க்க போறோம். ரெண்டு பேருக்கும் என்னென்ன வித்தியாசம், என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் தெளிவா பார்க்க போறோம். 67 எலெக்ஷன்ல ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே. ஆட்சி பிடிச்சது யாருன்னா சிஎன் அண்ணாதுரை, நிரந்தர பொதுச் செயலாளர். ஸோ இவர்கிட்ட இருந்து தான் நம்மளுக்கு எது இயக்கம் உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிட இயக்கம் உருவாகுது. அப்ப ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா. அண்ணாவுக்கு அப்புறம் வந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைஞர். ஸோ நெடுஞ்செழியன் இருப்பாருங்க. நெடுஞ்செழியன் குறைவான நாட்கள்ல தான் இருப்பார். அதுக்கப்புறம் மூணாவது வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர். ஆனா எம்ஜிஆர் டிஎம்கேல வந்தாரா அப்படின்னா இல்ல, ஏடிஎம்கேல. ஏன்னா இந்த திராவிட இயக்கம் அப்படின்றது டிஎம்கேவும் பார்க்க போறோம், ஏடிஎம்கேவும் பார்க்க போறோம். சொல்றது புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தா எது முடியுது அப்படின்னா திராவிட இயக்கங்கள் முடியுது. அப்ப எம்ஜிஆர் ஏடிஎம்கேல வந்திருப்பாரு. எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜானகி ராமச்சந்திரன். அதுக்கு அடுத்தபடியா ஜானகி ராமச்சந்திரனுக்கு அப்புறம் வந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வி ஜே ஜெயலலிதா. அப்ப செல்வி ஜே ஜெயலலிதா வராங்க. அதுக்கப்புறம் பொறுப்புல இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட் இபிஎஸ். தற்போது யார்கிட்ட இருக்கு அப்படின்னா இபிஎஸ் கிட்ட தற்போது இருக்கு. இவர் தான் நிரந்தர பொதுச் செயலாளர் ஏடிஎம்கே. சரிங்களா? இப்போ 6வது நபர் லாஸ்டா யாரை பார்க்க போறோம் அப்படின்னா எம்கே ஸ்டாலின். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா திராவிட இயக்கங்களுடைய முதலமைச்சர்கள். சரிங்களா? இப்ப எப்படி நம்ம நீதி கட்சி சார்ந்த முதலமைச்சர்களை பார்த்தோம். சுப்பராயலு, பனகல் அரசர், பி.எஸ். சுப்பராயன், முனுசாமி நாயுடு, பொப்புலி அரசர், பி.டி. ராஜன், கே.வி. ரெட்டி. அடுத்து காங்கிரஸ் கட்சியை பார்த்தோம். காங்கிரஸ் கட்சியில ராஜாஜி, டி. பிரகாசம், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், பி.எஸ். குமாரசாமி ராஜா, ராஜாஜி, காமராசர், எம். பக்தவச்சலம், அந்த 7 பேரை பார்த்தோம். இப்ப திராவிட இயக்கத்துல இந்த 6 பேரை பார்க்க போறோம். அப்ப இந்த 6 பேரை பார்த்தா எது முடியுது அப்படின்னா திராவிட இயக்கம் முடியுது. சரிங்களா? ஸோ நம்ம அடுத்து நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா திராவிட இயக்கத்தை பார்க்க போறோம். அப்ப இந்த திராவிட இயக்கம் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட இருந்து தொடங்குதுன்னா சிஎன் அண்ணாதுரை, அறிஞர் அண்ணா. 1967 தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா. அப்ப இந்த அறிஞர் அண்ணாவில இருந்தா வந்து பாத்தீங்கன்னா திராவிட இயக்கமே தொடங்குது. ஆனா அறிஞர் அண்ணாவை நம்ம தனியா பார்க்க போறோம். சிலபஸ்லயே கொடுத்துருக்காங்க. தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணா உட்பட அப்படின்னு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஒரு தனியா மேட்சிங்கா தனியா பார்க்க போறோம். இதன் அடிப்படையில அடுத்து அறிஞர் அண்ணாவுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1969 வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கலைஞர் மு. கருணாநிதி. ஸோ இப்போ நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா கலைஞர் மு. கருணாநிதி தான் பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப இவருடைய இயற்பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி. இவருடைய பெற்றோர் பெயர் முத்துவேலர் அஞ்சுகம் அம்மாள். 1924 ஜூன் 3ஆம் தேதி அன்னைக்கு திருவாரூர்ல இருக்கிற திருக்கோலையில பிறந்தவர் தான் நம்ம தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்றவங்க. இவருடைய இயற்பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி. இவர் முதலமைச்சரான வருஷங்களை தெளிவா கொடுத்துருக்கும். 1969 முதல் 71 வரைக்கும் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். 71 to
76 முதலமைச்சராக இருக்கிறார். 89 முதல் 91, 96 டு 2001, 2006 டு 2011 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கலைஞர் மு கருணாநிதி தமிழகத்துல முதலமைச்சரா பொறுப்பேற்றுகிறார் 5 முறை. சரிங்களா? ரைட். அப்ப முதல்ல 1957 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறார். எந்த தொகுதியில அப்படின்னு பாத்தீங்கன்னா குளித்தலை அந்த தொகுதியில இருந்து பாத்தீங்கன்னா போட்டியிடுறார். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா 1960 இருந்து 69 வரைக்கும் டிஎம்கே உடைய பொருளாளராகவும் இருக்கிறார். இப்ப இவருடைய 69ல அண்ணா மறைஞ்சிடறாருங்க. அண்ணா மறைஞ்சதுக்கு அப்புறம் திராவிட இயக்கத்துடைய நிரந்தர தலைவராகவும் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்றுகிறார். இப்ப இவருடைய சாதனைகளை நம்ம பார்க்க போறோம். அப்ப இவருடைய சாதனைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 1969ல கிராம மின்மயமாக்கம் திட்டத்தை கொண்டு வந்தார் ஏழை எளியோருக்காக. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியா இவர் என்ன கொண்டு வர அப்படின்னா, அதாவது அண்ணாவுடைய ஆட்சி காலத்துல இந்த பஞ்சாலை பிரச்சனை இருந்துச்சுங்க. இந்த பஞ்சாலை பிரச்சனையை தீர்த்து வச்சவர் யாருன்னா CN அண்ணாதுரை. அதே போல வந்து பாத்தீங்கன்னா குடிசைகளற்ற தமிழ்நாடு உருவாகணும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாருன்னா 1970ல தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தை தொடங்குறாரு. அதே போல மனோன்மணியம் பே சுந்தரனார் இயற்றிய நீராறும் கடலெடுத்த என்னும் பாடல் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் 1970 முதல் ஒலிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டுக்கு மாநில திட்டக்குழுவை 1971ல உருவாக்கின பெருமை இவரை சாரும். அதே போல இந்த சேலம் இரும்பாலை, சரிங்களா, இது அண்ணாவுடைய கனவு திட்டங்க. இந்த இரும்பாலை அமைக்கணும் அப்படின்றது அண்ணாவுடைய கனவு திட்டம். அந்த இரும்பாலையே வந்து பாத்தீங்கன்னா யார் தொடங்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைஞர் மு கருணாநிதி. எங்க அப்படின்னா கஞ்சமலையில் உள்ள கரிச்சப்பாடியில தொடங்குறாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த சேலம் இரும்பாலையை தொடங்கி வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா 1972ல இந்திரா காந்தி. 72ல தஞ்சாவூர்ல ராஜராஜனுக்கு சிலை வைக்கிறார். தென்னிந்தியாவிலேயே முதல் முறையா விவசாய பொறியியல் ஆராய்ச்சி கல்லூரியை தொடங்குறார். கைரிக்ஷா ஒழிக்கப்பட்டு 1973ல கைரிக்ஷாவை ஒழிச்சு சைக்கிள் ரிக்ஷாவை கொண்டு வரார். ஸோ இதெல்லாம் இவருடைய முக்கியமான சாதனைகள் 69ல 70லையும். அதுக்கு அடுத்தபடியா 73ல இருந்து விவசாயிகிட்ட இருந்து நேரடியா நெல்லை வாங்கி நேரடி கொள்முதல் நிலையத்தை கொண்டு வரும். நம்ம சொல்றோம் இல்லையா கமிட்டி அப்படின்னு சொல்லி அந்த முறைகளை கொண்டு வந்தவர் யாருன்னா இவர் தான். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ஆட்சியும் கலைக்கப்படுது தமிழகத்துல. எப்ப சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1976ல கலைக்கப்படுது. சரிங்களா? அப்ப ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஊழல் புகார் சொல்லியிருப்பாங்க. வீராணம் ஏரி குழாய் அமைக்கும் திட்டம், இதுல ஊழல் புகார் சொன்னதுனால இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆட்சி வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட போயிடுங்க. அப்ப காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா MG ராமச்சந்திரன் இந்த கட்சியில இருந்து DMKல இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சு ADMKல 1972ல இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ADMK தொடங்கியிருப்பாரு அக்டோபர் 16ஆம் தேதி அன்னைக்கு. அப்ப இவர் தனித்து போனதுனால எம்ஜிஆர் மேலேயே ஊழல் புகார் கலைஞர் மேலேயே ஊழல் புகார் கொடுத்ததுனால இவங்க அந்த ஊழல் புகாரை விசாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 27 புகார்கள் எடுத்துக்கிட்டாங்க. 100க்கும் மேற்பட்ட புகார்கள் இருந்துச்சு. 27 புகார் எடுத்துக்கிட்டாங்க. அதுல 26 புகாருக்கு சான்று கொடுத்துட்டாரு. ஒரே ஒரு புகார்ல மாட்டிக்கிட்டாரு. அதுதான் என்ன புகார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீராணம் ஏரி குழாய் அமைக்கும் திட்டம். அப்ப இதனாலதான் அவர் மாட்டிக்கினாரு. எமர்ஜென்சியும் கொண்டு வந்துட்டாங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி காலம். அதுக்கு அடுத்தபடி 1989ல முதல்ல மகளிர் சுய உதவிக்குழு எங்க தொடங்குறாரு அப்படின்னா தர்மபுரியில தொடங்குறாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா 1990ல முதல்ல விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தது யாருன்னா DMK ஆட்சி காலத்துல. அரசு பணிகள்ல 30% இடஒதுக்கீடு கொடுத்தது யாருன்னா DMK ஆட்சி காலத்துல. அப்ப DMK ஆட்சி காலத்துல அரசு போக்குவரத்து கழகங்கள்லாம் பேர் வச்சாங்க. மாவட்ட தலைவர்கள், தமிழ்நாட்டு தலைவர்கள் பேர் வச்சாங்க. அப்ப தமிழ்நாட்டு தலைவர்கள் பேர் வைக்க அறிஞர் அண்ணா, பெரியார் இந்த மாதிரி தலைவர்கள் பேரும் வச்சாங்க. சில இயக்கங்களுடைய அமைப்புகள் பேரும் வச்சாங்க. பின்னால என்ன பண்ணாங்கன்னா அது தவறான முறையில போகுது அப்படின்றதுக்காக அந்தந்த மண்டலங்களுடைய தலைமையகமே செயல்படும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப சென்னைனா சென்னை போக்குவரத்து கழகம், விழுப்புரம்னா விழுப்புரம் போக்குவரத்து தலைமையகம், அந்த மாதிரி தலைமையகத்திலேயே செயல்படுங்க. 1996ல மெட்ராஸ் அப்படின்ற ஆங்கிலத்தை இவர் என்ன பண்றாருன்னா சென்னை அப்படின்னு மாத்துறாரு. 1997ல சட்ட பல்கலைக்கழகத்தை உருவாக்குறாங்க. அதே போல சுய உதவி குழுக்களையும் உருவாக்குறாங்க 1997ல. அதுக்கு அடுத்தபடியா இவருடைய முக்கியமான சாதனை அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு வீட்லயும் சமத்துவபுரத்தை உருவாக்குறாரு. எல்லாரும் சமமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வீடு கட்டி தராரு. அப்ப இந்த சமத்துவபுரத்தை எப்படி தொடங்குறாரு பாருங்க. ஒவ்வொரு தாலுகாவிலையும் 100 வீடு அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு தாலுகாலையும் 100 வீடு. அது எப்படிலாம் அலாட்மெண்ட் பண்றாரு பாருங்க. ஆதி திராவிடருக்கு 40 வீடு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட 25 வீடு, பிற்படுத்தப்பட்டவருக்கு 25 வீடு, இதர வகுப்பினருக்கு 10 வீடு. அப்ப மொத்தம் கூட்டினீங்கன்னா 100 வீடுங்க. அதே போல முதல்ல இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலக்கோட்டை அப்படின்ற ஒரு கிராமத்துல தான் சமத்துவபுரத்தை தொடங்குறாரு. மதுரை மேலக்கோட்டையில தான் சமத்துவபுரத்தை தொடங்குறாரு ஆகஸ்ட் 17, 1998.
1999 உழவர் சந்தை திட்டத்தையும் தொடங்கி வைக்கிறார். 99 டிசம்பர் 31 கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்தார் அப்படின்னு சொல்லப்படுங்க. ஆனா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் 31 99 வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸ் இல்லைங்க. ஆனா 2000 தான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான சோர்ஸ். நம்ம பள்ளி பாட புத்தகங்கள் கொடுத்துருக்கிறது 2000 தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா திருவள்ளுவர் சிலையை திறந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தபடியா சென்னையில டைட்டில் பார்க் அமைச்சார். அதே போல வந்து பாத்தீங்கன்னா 2 கம்பெனியும் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைட்டில் பார்க் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டிட்கோ அப்படின்ற ஒரு கம்பெனியும் எல்காட் அப்படின்ற ஒரு கம்பெனியும் இணைஞ்சு உருவாக்கப்பட்டது தான் பாத்தீங்கன்னா நம்ம டைட்டில் பூங்கா அப்படின்னு சொல்லுவோம். அதே போல எல்லா சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே. அது மட்டும் இல்லாம 2006 இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தவங்களும் இவங்க தான். 2006 செப்டம்பர் 17 நிலமில்லாத விவசாய தொழிலாளருக்கு 2 ஏக்கர் நிலத்தை கொடுத்தவங்களும் இவங்க தான். இது இப்ப நடைமுறையில் இருக்கா சார் அப்படின்னா நடைமுறையில இல்லைங்க. அதே போல 2006 பஞ்சாயத்து உள்கட்டுமான வசதிக்காக அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கொண்டு வரப்பட்டது. இது இன்னைக்கும் செயல்பட நடந்துகிட்டு தான் இருக்கு. அண்ணா கிராமப்புற மறுமலர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லி அதை உருவாக்கின பெருமை டிஎம்கே சாரும் 2006. அதே போல 2007 மாற்றுத்திறனாளி நல வாரியத்தையும் அமைச்சிருப்பார். அது மட்டும் இல்லாம இவங்களை ஆரம்ப காலகட்டத்தில் ஊனமுற்றோர் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு இருப்பாங்க. இவங்களை ஊனமுற்றோர்னு சொல்லி அழைக்காதீங்க, இவங்களை வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லி அழைங்கன்னு சொன்னது முதல்ல யாருன்னா கலைஞர் மு கருணாநிதி. 2008 திருநங்கைகள் நலவாரியமும் அமைக்கிறார். இந்த திருநங்கைகள் நலவாரியம் அப்படின்றது நம்ம பள்ளி பாடப்புத்தகத்துல 3ஆம் பாலின நலவாரியம் கொடுத்துருக்காங்க. நான் என்னுடைய வசதிக்காக வார்த்தையை மாத்தி கொடுத்துருக்கேன். ஆனா இருந்தாலும் 3ஆம் பாலின நபர்களுடைய ஆணையம் அப்படின்னு சொல்லுது. அதையே நம்ம கலைஞர் என்ன மாத்துறாரு அப்படின்னா இவங்களை 9 அலி அப்படின்னு கேவலமா பேசாதீங்க, இவங்களை திருநங்கைகள்னு சொல்லி அழைங்கன்னு சொன்னது யாருன்னா நம்ம ஐயா கலைஞர் தான். அப்போ ஊனமுற்றோர்களை மாற்றுத்திறனாளின்னு அழைச்சவர் கலைஞர், 9 அலின்னு கேவலமா பேசுறவங்களை திருநங்கைகள்னு அழைச்சவர் கலைஞர். அதே திருநங்கைகள்ல இடஒதுக்கீடு கொடுத்து அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்மிஷன்ல, அதாவது ஒரு வேலையாகட்டும் அல்லது பள்ளிகள்ல சேர்றதாகட்டும் கல்லூரியில சேர்றதாகட்டும் திருநங்கைகள் அப்படின்ற ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்தது யாருன்னா ஐயா கலைஞர். அதே போல 2007 இவரால் அமைக்கப்பட்ட ஒரு குழு முத்துக்குமரன் குழு. அதாவது எதுக்காக அப்படின்னா சமச்சீர் கல்வியை நடைமுறைப்படுத்துறதுக்காக இவரால் அமைக்கப்பட்ட ஒரு குழுங்க. இந்த சமச்சீர் கல்வி அப்படின்றது எல்லாரும் ஒரே மாதிரியான கல்வியை படிக்கணும். சரிங்களா? மெட்ரிகுலேஷனா இருக்கட்டும், சிபிஎஸ்சியா இருக்கட்டும் அல்லது நம்ம தமிழ் வழியா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி. அப்ப அந்த ஒரே மாதிரியான கல்வி எப்ப நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னா 2010-11 சமச்சீர் கல்வியும் நடைமுறைப்படுத்துறாங்க. அதே போல அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சென்னையில் இருக்கிற கோட்டூர்புரத்தில் இருக்கிற அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வைத்த பெருமை கலைஞர் மு கருணாநிதியை சாரும். ஸோ இதுதான் இவருடைய முக்கியமான சாதனைகள். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஆட்சியில தமிழ் அறிஞர்களுடைய படைப்புகள் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. அதுல குறிப்பிட்ட சில நபர்கள் மட்டும் பள்ளி பாடப்புத்தகம் சொல்லுது. தேவனைய பாவனார், மறைமலடிகளார், திருவிக்கா, கவிமணி, வஉசி, நாமக்கல் கவிஞர், அப்பாதுரையார் அப்படின்னு சொல்லி பெயரை கொடுத்துருக்குறோம். ஸோ இதுதான் யாருடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞருடைய சிறப்பு.